எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு லாரி நிறைய இந்த மாதிரி பாக்கெட்டு சறுக்கு வரும். அந்த சறுக்கை நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ள எல்லார் வீட்டில் எரிக்கிட்டு அந்த மீதி எண்ணி போடும்போது அந்த லீக்குங்க இருக்கும். பாக்கெட் சின்ன சின்ன பாக்கெட்டுங்க, அது வந்து ஒரு நிறைய ஒரு கோணி முட்டை வரைக்கும் அப்படியே அது எடுத்துன்னு வந்து நாங்கள் ஜூதாளத்தில் வச்சுக்கின்னு ஆனால் எல்லாம் தண்ணி ஊற்றி குடிப்பாங்க எல்லாம். ஆனால் நாங்கள் அப்படி குடிக்க மாட்டோம். சொம்பில் ஊற்றி ஒரு புல்லா அப்படியே குடிச்சிட்டு அதுவும் பத்தாது ஜூதாடின்னு அந்த 100 ரூபா கொடுத்து அதை விட்டு அதை அங்கேயே ஜூதிலே விட்டுருவோம். அதை விட்டு யார் கேட்கிறாங்களோ அப்படியே நாங்கள் ஏஞ்சி போய் 4-5 மணிக்கு 3 மணிக்கு கூட இருக்கோம். பக்கத்து ஊரில் போயிட்டு அந்த பானை கஞ்சின்னு சொல்லிட்டு சுண்டல் கஞ்சி, அந்த சுண்டல் கஞ்சியை நாங்கள் சாப்பிடுவோம். அந்த நேரத்தில் அந்த அவ்வளோ போதிடும், அவ்வளோ அந்த பானை அதை போட்டு சாப்பிடுவோம். அப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்தோம். அந்த கடைசி நாட்களில் எங்களுக்கு இவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் வரும்போது ஆடிகள்லாம் வரும்போது நாங்கள் கேலி பண்ணுவோம். வீட்டில் வருவாங்க, வீட்டில் அந்த டாக்ஸிக்கெல்லாம் இருப்பாங்க, டீச்சர்லாம் போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது என்னை தொட்டது யாருன்னா பெரிய நாங்கள் வண்டி ஓட்டும் போது நான் டிரைவராக ஆனும்போது வண்டி ஓட்டினா போகும்போது அந்த வண்டி எனக்கு மேலே போகிற மாதிரி அப்படியே கார் மேலே போகிற மாதிரி இருந்தது. அப்போ பக்கத்தில் மேனேஜர் சொல்கிறேன், ஐயா எல்லாம் ரோட்டில் ஓட்டுவேன், நான் மேலே ஓட்டி போகிற மாதிரி இருக்குது ஐயா அப்படின்னு. என்ன இப்படி சொல்கிறேன், ஐயோ நீ வரைக்கும் ஃபஸ்ட்டு கீழே இறங்கினாரு. என்னடா ஒரு மேனேஜர் இப்படி இறங்கு சார், நீ ஓரம் கட்டுப்பா ஃபஸ்ட்டுன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரம் கட்டு அவரு ஓட்டிட்டு என்னை ஆஸ்பத்திரிக்கு இட்டு போறாரு. எஸ்ன்னு போனால் சுகரு ப்ரெஷர் எல்லாம் வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் அப்படியே ஆஸ்பத்திரி விட்டு நாங்கள் எல்லாம் மாத்திரெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வரேன். தண்ணி குடிக்கிற தண்ணி இந்த சைடுக்காக போகுது, உணவு சாப்பிடும் போது இந்த பக்கமாக போகுது, வாயிலே இறங்க மாட்டேங்குது. அப்படியே பார்த்து அந்த நாட்களை எல்லாரையும் திட்டம் வந்த மச்சா நாங்கள் எல்லாம் அவங்க தான் என்னை வந்து ஜெபிக்க வராங்க. எனக்கு வாய் கோணிக்கிச்சு. ஒரு சாப்பாடு தண்ணி கிண்ணி எல்லாம் ஆகாரம் இந்த பக்கம் தான் வரும், சைடு தான் வரும். குடிச்சா தண்ணி ஒரு சொம்பு தண்ணி குடிச்சா பாதி தண்ணி தான் கீழே போவோம், பாதி தண்ணி வந்து நம்ம உள்ள போவோம். அப்படி இருக்கும்போது தான் எனக்காக பாடுபட்ட இந்த மாதிரி ஊழியக்காரங்க தான் வந்து எனக்காக ஜெபித்தாங்க. அப்ப கூட திட்டினானே அவங்கள திட்டானே அதுல போய் தான் திட்டலாம் பார்க்கலாம். இந்த புள்ள பாவத்துல விளையாடுறது கூடாது, இந்த புள்ளைய நம்ம அழைக்கணும்னு சொல்லிட்டு எனக்காக ஜெபம், அந்த ஜெபத்தை தான் எனக்கு தாங்குச்சு. ஆனா எல்லா ஆஸ்பத்திரி பேர் என்ன மாதிரி ஒரு 3-4 பேர் அந்த நேரத்துல வாய் கொண்டு, ஆனால் கர்த்தர் என்னை தொட்டார், வாயெல்லாம் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அதனால அந்த ஆலயத்தை இன்ன வரைக்கும் என்னை இட்டு போன அந்த வீடு அந்த ஆலயத்துல இனி வரைக்கும் எந்த ஆலயம் தொடாதபடிக்கு, எந்த கோயிலுக்கும் போகாதபடி, எந்த ஆஸ்பத்திரிக்கு போகாதபடிக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததுக்காக அங்கே நாங்க குடும்பமா என்னால என் குடும்பமே ரட்சித்தது. கர்த்தர் அவர் நல்லவர், இரக்கமலர், அவர் ஜீவனுள்ள தேவன். யாரெல்லாம் சுகம் இல்லாத இருக்கிறார்களோ அந்த தேவனை நோக்கி பாருங்க, சுகத்தை பலத்தை கொடுப்பார். ஏசப்பாண்டு மெய்யா குரல் கொடுக்கிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவன். ஆம்பராஜா ஸ்தோத்திரம். மறவாது நினைத்தீரையா மனதால